கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள புளியூர் கிராமத்தில் குடிநீர் இன்றி அவதியுறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாகவும் தண்ணீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றபோது இதுவரை நடவடிக்கை எடுக்காத வட்டார வளர்ச்சி அலுவலர் மக்களிடம் போலியாக நடித்து போராட்டத்தை தடுத்துள்ளார். குடிநீர் வழங்கப்படவில்லை எனில் கடும் போராட்டம் நடத்தப்படும் என கிராம மக்கள் விடிய அரசை எச்சரித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பெய்த திடீர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் காணப்பட்டது. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் பகுதிக்கு யாத்திரை மற்றும் சுற்றுலா வந்த ஆர்வலர்கள் வெளியில் செல்ல இயலாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 9 சமூகத்தினருக்கு சொந்தமான சுடுகாட்டு மேம்பாட்டுப் பணிகளை ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கருக்காவூர் கிராமத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான சுடுகாட்டை சுற்றி 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் மற்றும் மயான கொட்டகை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சமூகத்தை சேர்ந்த சிலர் தடுத்து நிறுத்த முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்ததால் அதனை கண்டித்து நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இதனால் சீர்காழி திருமுல்லை வாசல் பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி உறையூர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டேட் பேங்க் காலனியில் பூங்கா அமைவதற்காக இடஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் முதல்கட்ட பணிகள் துவங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் நிலத்தடி நீர் பாதிக்கும் என்பதால் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையே இதுபோன்ற முடிவுகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் நிலத்தடி நீர் நம்பி தான் இருக்கோம். போர் வாட்டர் தான் எல்லாம் குடிக்கிறோம், வீட்டுக்கு வீடு தண்ணி இல்லாதனால. ஸோ அதுவும் ட்ரைனேஜ் கெட்டு போயிடும், கிரவுண்ட் வாட்டர் கெட்டு போயிடும், தென் ஏர் பொல்யூஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பல வியாதிகள் கூட ஏற்படும். இதனால இந்த இடத்த தயவுசெய்து மாற்றி அமைக்கப்படி என்று கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். வடக்கு மயிலுடை கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு செல்ல வசதியாக வழித்தடம் அமைத்து தர வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜுவிடம் கோரிக்கையை விடுத்தனர். அதன் பேரில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்ட பவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வக்குமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருப்பசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றாத சிவகங்கை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட சொசைட்டி பணம், LIC பிரீமியம் உள்ளிட்டவற்றை அந்தந்த துறைகளுக்கு செலுத்தாமல் நகராட்சி நிர்வாகத்தினர் பிற தேவைகளுக்கு பயன்படுத்தியுள்ளனர். இதனை கண்டித்தும் நகராட்சி நிர்வாகம் சாதி பாகுபாட்டுடன் நடந்து கொள்வதாகவும் கூறி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பண்டு தொகை முறையாக பிடித்தம் செய்யப்பட்டு அந்த தொகை தற்போது வரை கட்டப்படாமல் இருக்கிறது. ஏறத்தாழ நகராட்சியிலிருந்து நிரந்தர தொழிலாளர்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 1,36,00,000 வரை நிர்வாகம் கட்ட தவறியிருப்பதனால் பலகட்ட போராட்டங்களை, பல்வேறு இயக்கங்களை இந்த இடத்தில் நடத்தியும் தீர்வு என்பது பெறப்படாமல் மாவட்ட நிர்வாகம், வருவாய் வட்டாட்சியர் நிர்வாகம் உட்பட தலையிட்டு ஒரு ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டும் கூட தற்போது வரை நிறைவேற்றப்படாத ஒரு நிலை நீடிப்பதால் தொழிலாளர்கள் தன்னுடைய அடிப்படை கோரிக்கைகளை தன்னுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகை முழுவதும் செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம்.